ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப், புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? மத்திய எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். உடனே இயேசு அவர்களுடனே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். இங்கே ஒரு அற்புதமான சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் சீஷர்களை படவில் போகும்படி அனுப்பிவிட்டு அவர் தனியே போய் ஜெபம் பண்ண மலைக்கு போயிடுவார். ஜெபித்து முடித்துட்டு பிறகு இவர் மறுபடியும் தான் சீஷரோட படகுல போகணும் என்று சொல்லி 4ஆம் ஜாமத்தில் என்ன நடக்குன்னா, இவர் கலர் மேலே நடந்து வருவார். அதுக்குள்ளே படவும் நடுக்கடலில் போய் சேர்ந்து விட்டது. பாருங்க தேவப்பிள்ளையில, இங்கே இயேசு நடந்து வருகிறத பார்த்தனும் சீஷரெல்லாம் பயந்து போகிறாங்க. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் தான், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீங்கன்றார். அப்போ பேதுரு என்ன செய்கிறனாக்கா, ஆண்டவரே நீரே ஆனா நானும் நடந்து வரேன் அப்படின்னு பாருங்க சொன்னார். ஆண்டவர் சொல்ற, வா நடந்து வா என்று சொல்லுகிறார். இப்போ பேதுரு நடந்து போகிறார், பேதுரு கடல் மேலே நடக்கிறார். ஆனால் அந்த சூழ்நிலைகளை அலைகளை பார்த்தனும் பேதுருக்கு ஒரு பயம் வருகிறது. அதே மத்தேயு 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் கூட வாசிக்க கேட்போம். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். பாருங்களேன், காற்று பலமா இருக்கிறத கண்டு, அதெல்லாம் இயேசுவையே ஃபோக்கஸ் பண்ணி பேதர் நடந்திருப்பாரு. ஆனால் காற்று பலமாக அடிக்கிறத பார்த்தோன்னா அவருக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு. காற்றை பார்த்தோன்னே நான் பயம் வந்துடுச்சு. ஐயரே, ஆண்டவரே நான் எனக்கு ரட்சியும், நான் அமிழ்ந்து போகிறேன். தேவப்பிள்ளையில் இந்த வேலை நாட்களில் வாரத்தின் முதல் நாள் ஒருவேளை பல விதமான கமிட்மெண்ட்ஸ், பல காரியங்கள், ஒருவேளை இந்த வருஷத்தில் இதெல்லாம் இப்படியெல்லாம் நடக்க போதோ அப்படின்னு பயந்து போயிருக்கலாம். பயப்படாதீங்க, நீங்கள் ஆண்டவரை மாற்ற சார்ந்து கொள்ளுங்கள், ஆண்டவரை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆண்டவரை சார்ந்து கொள்ளும்போது ஆண்டவர் நிச்சயமாக நம்மளுக்கு உதவி செய்ய உண்மையில் வருகிறார். பாருங்கள், தொடர்ந்து வாசிக்கும் போது ஆண்டவர் 31 வசனம் சொல்லப்பட்டிருக்கோம், வாசிக்க கேட்போம். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அல்லேலூயா. பேதுரு பார்த்து கேட்குறார், அற்ப விசுவாசி ஏன் பயப்படுற? ஆமென், நான் தான் இருக்கிறேன். நிறைய நேரம் நம்மளும் என்ன பண்ணாக்கா, ஆண்டவர் இருக்கிறதே மறந்துடுவோம்ல, ஆண்டவர் இருக்கிறதே நம்ம மறந்துடுறோம். பாருங்கள், அற்ப விசுவாசி ஏன் பயப்படுற? கையை பிடிச்சி தூக்கி அவங்க 2 பேரும் படவில் ஏறுறாங்க. உடனே அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கு, காற்று அமர்ந்தது. படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்துதான். தெய்வ பிள்ளைகளே, உங்கள் படவில் ஆண்டவர் இருக்கிறாரு. பயப்படாதீங்க, எதை குறித்த பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ஆண்டவர் நிச்சயம் உங்களை அற்புதமாக நடத்தி கொண்டு போவார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்ல உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். அன்றைக்கி சீஷர்கள் பயந்த போது திடன் கொள்ளுங்கள், நான் தான் சொல்லி, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆமேன். ஆண்டவரை தைரியப்படுத்தினர் அல்லவா? அதே போல் ஆண்டவரே நான் மூழ்கி போகிறேன்னு பேதுரு கலங்கின போது பேதுரு கரம் பிடித்து நீங்கள் தூக்கி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், காற்றையும் அதற்றி ஆண்டவரை காற்றையும் அமைதிப்படுத்தின அல்லவா? இன்றைக்கி இவர்கள் வாழ்க்கிற எல்லா பயங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டுங்கப்பா. எல்லா காற்றுகள் அமைதல் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், கனப்படுத்தும், கிருபைக்கு ஒப்பு கொடுங்க. இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். பயப்படாதீங்க, அவர் பார்த்துக்கொள்வார். God bless you.